கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில மாதம் 19/2/2025 புதன்கிழமை. இன்றைய திதி காலை 7:32 வரை சஷ்டி திதி, பின்பு சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில் வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்வதால், மேலும் உபநயனம், விவாகம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும், தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும், மேலும் இடமாற்றங்கள், அதாவது வீடு ஆகியவைகளை இடமாற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது விவசாயம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் சங்கீதம், வாத்தியம் ஆகிய பிசினஸ் பண்றவர்களுக்கு இன்று ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று சித்திர வேலைப்பாடுகள், அதாவது கார்ட்டூனிஸ்ட் ஆகியவர்களுக்கு, மேலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் போன்ற துறையில் இருப்பவர்களும் இன்று மிகவும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய சுப காரியங்களாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த சப்தமி திதியில் இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இந்த விசாகம் நட்சத்திரம் குருவுக்குடைய நட்சத்திரமானால் இன்று மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் வஸ்திர தானங்கள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று வியாபாரத்தில் எந்த வியாபாரம் செய்தாலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது தன தானியங்கள் சேர்க்கை செய்வதற்கும், இன்று அதாவது விவசாய தொழில்களில் கதிர் அறுவடை செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது சங்கீதம், நாட்டியம் போன்ற பயிற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாகவும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு யானை வளர்ப்பு பிரயாணிகள், யானை, குதிரை போன்ற பிரயாணிகளுக்கு இன்று ட்ரைனிங் கொடுப்பதற்கும், இந்த ஹார்ஸ் ரைடிங் போவதற்கும் இன்று ஏற்ற நாளாகவும் இன்று அமையும். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் எது செய்தாலும் கொஞ்சம் எந்த காரியங்களையும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதாவது மேசராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பது, அஷ்டமத்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த சந்திராஷ்டமம் உருவாகிறது. இதனால கொஞ்சம் எந்த காரியங்கள் செய்யும் போது கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரங்கள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும், கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை காலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரை, இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை. இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யும் சுப காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது கணிதம் பயில்வதற்கும், மேலும் ஆடிட்டிங் சம்பந்தமான CA போன்ற படிப்புகளில் இன்று ட்ரைனிங் எடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகள் வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இவை அனைத்தும் சுப ஹோரை நல்ல நேரங்களில் செய்திருந்தால் அதில் வெற்றி உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, புதன், சூரியன்,
மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 2ஆம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று வருமானத்திற்கு ஏற்ற செலவினங்கள் இருந்தாலும் அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஒரு நகை சீட்டு போட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஒரு பழைய நகையை கொடுத்து விட்டு புதிய நகைகள் ஜுவல்ஸ் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தொழிலில் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வதைத்தாரை. மேலும் இன்று அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. நாம் பேசும் பேச்சுக்களில் முடிந்தளவு ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியரிடம் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பழகுவதும் அவசியமாகிறது. மற்றவர்கள் ஏதாவது பேசினா கூட இன்னைக்கு உங்களை டென்ஷன் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வேலைபளு காரணமாக இன்று மூத்த அதிகாரிகளின் ஏதாவது ஒரு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு எல்லோரையும் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவதும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் நீங்க ஏதாவது பழகினீங்கன்னா தேவையில்லாத சில மற்றவர்களுமே இருக்கும் கோபத்தை உங்களிடம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். மேலும் இன்று நண்பர்கள் மூலம் இன்று கொஞ்சம் வீண் விரைய செலவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்த அளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு இன்று எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. இந்த கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் தக்க ஓய்வுக்கு பின்பும் இயக்குவதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது ஒரு நீண்ட நாள் டென்ஷனா சில பேர் ஏதாவது பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இயக்குவதும் அவசியமாகிறது. கனரக இயந்திரங்களை தொழிற்சாலைகளை இயக்கும் போதும் கனரக இயந்திரங்களில் வேலை செய்பவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் வேலை பெறுவது அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தீர்களானால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் வயதானவர்களும் வயதில் மூத்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களான அவர்களுக்கு ஏதாவது சிறு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் உறுதியுடன் செய்திருந்தால் உறுதியான நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது படிப்பில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி, அதாவது ஏதாவது அரியர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த அரியர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அரியர்ஸுக்கான ஒரு படிப்பு வேல்யூ, அதாவது படிப்பில் முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது முதல்நிலை படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோனோ அல்லது வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப்போ அல்லது வேற ஒரு கான்பரன்ஸில் கலந்து கொண்டு ஒரு தக்க சன்மானங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், திடீர் பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த முதல்நிலை படிக்கும் மாணவர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது இடமாற்றத்திற்கான ஏதாவது விண்ணப்பித்தீர்களானால் அது இன்று கவுன்சிலிங்காக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வேலை பார்த்த டெண்டர் வேலை பார்த்தவர்களுக்கு இன்று ஏதாவது பில்லு செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அரசு சார்ந்து ஏதாவது பட்டா சிட்டா நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்கள் ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது வீடு கட்டுவதற்கான ஒரு லோன் ஆகியவைகள் கேட்டிருந்தீர்களானால் அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சாதக தாரையில் நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களால் அது இன்று உங்களுடைய முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு எந்த வேலை செய்தாலும் வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில டென்ஷன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மற்றவர்கள் நம்மள வேணும்னே இன்னைக்கு ஏதாவது வேலை வாங்குவாங்க. நீங்க கொஞ்சம் உங்க உடல்நிலை கருதி கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. பணி நிமித்தம் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வெளி வட்டாரங்களில் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட நீங்க கம்மன் இருந்தா கூட வேணும்னே உங்ககிட்ட பழகுவாங்க. பழகும்போது சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு உங்க கையில இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். சில பொருளை வேற எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த பிரத்யோக தாரையில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோகத்தாரையில். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு நகைகள் வாங்குவதற்கோ அல்லது ஒரு நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீங்க ஏதாவது ஒரு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா சீட்டு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது ஒரு
புதிய தொழில்களில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக முதலீடு செய்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்ல கடன் வாங்கும் போதும் கொஞ்சம் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க. இல்லாட்டி பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. தொழிலை பொறுத்தவரை இன்று தொழிலுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது. சேமம் என்றால் நலம் என்ற அர்த்தம். நீங்கள் செய்யும் காரியங்களில் உடல் நலம் கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இன்று உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க, கேட்ட இடத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இன்று அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான ஒரு டேட் கேட்டிருப்பீங்க, அந்த டேட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று ஏதாவது கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு சிறு சிறு தொகையாக கட்டினீர்களால் கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டாம் முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கடன் வாங்க வேண்டாம்னா அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே கையில காசு வச்சதுன்னு முடிந்தளவு கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களால் இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நிலம் மூலம் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வீட்டு வாடகையை பாக்கி பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த சேமதாரையில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சேமதாரையில் செய்யும் அனைத்து காரியங்களும் மிகவும் வெற்றி பெறும் நாளாக அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த பயணங்கள் மூலம் ஏதாவது நீங்க முடிந்த அளவு இரவு நேர பயணங்களையும் அதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் சாலை விதிகளின் பாதுகாப்புடன் சாலை விதிகளின் பயன்படுத்தி பயணம் செய்வதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு பயணங்களை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்க ஏதாவது ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிறிய செலவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தவரை பண்ணை தொழில்களில் ஏற்ற லாபங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவான இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வளர்ப்பு பிரியாணிகளால் இன்று நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது டிராக்டர், டில்லர், கலப்பை போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்புடன் நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது கடல்ல ஏதாவது குளிப்பவர்கள் கூட கொஞ்சம் ஆறு, குளம், கிணறு ஆகியவைகள் குளிப்பவர்கள் கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாகவும் தக்க பாதுகாப்புடன் குளிப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது உடற்பயிற்சி செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல ஏதாவது விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி செய்யும் போது பாதுகாப்புடன் கொஞ்சம் கவனமுடன் உடற்பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஏன்னா இந்த விபத்து தாரையில் நீங்கள் செய்யும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்களை அனைத்திலும் பாதுகாப்புக்காக கருதி செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்திலும் மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும்.
மிதன ராசி நேயர்களே, மிதன ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது குழந்தைகளுக்கு பிக்சட் டெபாசிட் அல்லது குழந்தைகள் நலன் கருதி ஃபீஸ் எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு, சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணத்திற்கான எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் எதிர்பார்த்த வரங்கள் இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து இன்று சுபவிரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த மிதனராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் விற்காமல் இருந்தால் அது இன்று மிகவும் லாப நோக்குடன் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்னைக்கு நீங்க ஏதாவது தொழிலை பொறுத்தவரை இந்த ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மிதனராசி நேயர்களுக்கு. மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று சுப விரய செலவு செய்தாலும் ஒரு பக்கம் இன்று லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையை புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். ஏதாவது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருப்பீங்க, இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணுவதற்கான சில அடிப்படை ப்ராசஸ் பிளானிங் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாகவும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள், எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வசூலாகாமல் இருந்த பணத்தொகை இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அதை சார்ந்து மாப்பிளை பார்க்கும் படலம், பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் தனவரவு சம்பாதிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்ம தாரையில் உங்க ஜென்ம நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யாரை நம்பியும் ஏதாவது ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாராவது நீங்க நம்பி அவர்களுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்கள் ஏமாற்றங்கள் நம்பினவர்கள் அனைவரும் இன்று ஏமாற்றங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில், ஜென்மத்தாரை காலங்களில். மேலும் இன்னைக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யார்கிட்டயாவது கொடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்னைக்கு யார்கிட்டயாவது வாங்கினீங்கனாலும் திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதால் முடிந்த அளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் வரவுக்கு தகுந்த செலவினங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மொத்தத்துல இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களை, கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. தாயாரின் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது தாயாரின் மூலம் ஏதாவது
விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏதாவது வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது தாயாரின் சொத்துக்களில் ஏதாவது நீங்க பேங்க்ல ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் உஷாரா இருங்க. இல்லாட்டி அந்த டாக்குமெண்டேஷன் ஏதாவது பார்த்து கொஞ்சம் வட்டி கிட்டி கட்டுற மாதிரி இருந்தால் இன்னைக்கு கட்டிடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில பேங்க்ல இருந்து ஏதாவது லெட்டர் கிட்ட வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் சுப போஜனம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது விருந்தோம்பல் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த பரம மைத்திர தாரை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த தாரை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் காலங்களில் இன்று, அதாவது பூச நட்சத்திரத்திற்கு பரம மைத்திர தாரை ஆக்டிவேட்டும் ஆகும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரை. இன்று யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. கடன் வாங்கும்போது நல்லாதான் வாய்மொழி வாக்குறுதியில வாங்கிடுவாங்க. திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தில் சில அதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும், சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில வளைகாப்பு சார்ந்து சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த பரம மைத்திர தாரையில். மேலும் அதாவது பாதியில் நின்று போன ஏதாவது கிரைய வேலைகள், ஏதாவது ஒரு நிலத்தை அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, அது பாதியிலே நின்று போயிருக்கும், அந்த இன்று தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி இன்று கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வீடு சம்பந்தமா ஏதாவது பிளான் அப்ரூவலுக்கோ அல்லது பேங்க்ல லோனோ கேட்டிருப்பீங்க, அது இன்று உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அது சாதகமான பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரை. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும், இன்று சிலர் ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சில புனித நதிகளில் குடும்பத்துடன் நீராடுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. இன்று வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் முடிந்தளவு ஒரு 50% காரியங்கள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்களின் மூலமாக நடைபெற்று அதை முடிவில் வெற்றி பெறும் சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஒரு நிலத்துக்கு கிரயத்துக்கு தேவையான வேலைகள் செய்வதோ இன்று அவசியமாகிறது. ஒன்று ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். என் கையில காசு குறைவா தான் இருக்குதுன்னு சொல்றவர்கள் குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட் அல்லது ஏதாவது மனைவியின் பேர்ல அதாவது வாழ்க்கை துணையின் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு உங்க கையில் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நீங்க உங்க கையில காசு வச்சிருந்தாவே இன்று வீண் விரைய செலவு ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக, அதாவது இன்னைக்கு யாருக்காவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு கோயில் திருப்பணிக்கு முடிந்தளவு உங்களுடைய நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அல்லது ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது.
மேலும் இன்று ஏதாவது கருணை இல்லங்களுக்கும் அல்லது முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு ஒரு நேரம் உணவளித்தால் கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைன்னா அதுவும் முடியாட்டி கூட உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது ஒரு நேரம் டிஃபனோ அல்லது லஞ்சோ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் வாழ்க்கை துணையை இயற்கையாக இழந்தவர்களும் இந்த இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல இடத்தில் வரன் அமைந்து வாழ்க்கையில் இரண்டாம் அத்தியாயம் எழுவதற்கான ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று உங்கள் தொழிலில் சில முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் நீங்கள் முயற்சியுடன் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தன்னம்பிக்கையுடனும் அறிவார்ந்த முயற்சிகளின் பேரிலே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது நேர்வழியில நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். ஏதாவது வேற வழியில செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது தோல்வியில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று உருவாகும். ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுவதோ இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் நீங்கள் பேசும் பேச்சுக்களில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் நீங்கள் பேசும் பேச்சுக்களை அதாவது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியரிடம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது கோபமா பணி சுமையின் காரணமாக டென்ஷனா ஏதாவது பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகளும் புறம்போசனுக்கு சில இடையூறுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மூத்த அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு பொறுத்தவரை இந்த அக்கம் பக்கத்துல கூட நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க போய் பேசிங்கன்னா கூட கொஞ்சம் உங்க மேல கொஞ்சம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர்கள் பேசினா மட்டும் பேசுங்க, மற்றவர்கள் பேசினா நீங்க எதுவுமே பேசாம அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது உங்களுடைய நண்பர் நல்லாதான் இருப்பாங்க, நீங்க பேசுனீங்கன்னா நண்பரே பகைவர் ஆகும் சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது தீய நட்பை அதாவது கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலம் நீங்க வெளியே சென்றீங்கன்னா கூட உங்க பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் ஏதாவது தேவையில்லாத சில நிறைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த கனரக இயந்திரங்களில் சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு ஏதாவது பணிகள்ல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்கன்னா தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது கொஞ்சம் கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த கொஞ்சம் லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி வாழ்க்கை துணையை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடத்திக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தார்கள். மேலும் வீட்டில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் அல்லது கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் அவர்களுக்கு சிறு உடல் உபதைகள் வந்தாலும் நீங்கள் சொந்தமா எதுவும் மருத்துவம் பார்க்காதீங்க. ஒரு தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில்
மகம் நட்சத்திரக்காரர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி உறுதியாகிறது. மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண தடைகளை தாண்டி இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும், திருமணத்திற்கான சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கும் பிஏ எக்கனாமிக்ஸ் அல்லது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒரு செமினாரில் கலந்து கொண்டு தக்க சன்மானம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்கள் இன்று ஏதாவது நல்ல நேரங்களை, சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நீங்க விண்ணப்பித்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் விண்ணப்பிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி விண்ணப்பித்தீர்களானால் அந்த டெண்டர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது டெண்டர்கள், புதிய டெண்டர்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தந்து கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும், சாங்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது டெண்டர்ல வேலை பார்த்து, ஏதாவது ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு ஆதார் கார்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு பட்டா சிட்டா மாறுதல் செய்வதற்காக விண்ணப்பித்தவர்களும் இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகளும், மேலும் இன்று அதற்கான ஒரு நேரங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் தரையில். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய 9ஆம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஏதாவது வாய்மொழியின் மூலம் ஏதாவது வியாபாரம் செய்யறவர்களுக்கு, ஏதாவது சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மாதிரி வியாபாரம் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது மீடியாஸ்ல ஏதாவது ஒரு இசையில் இருப்பவர்கள், அதாவது இசையில் டப்பிங் போன்ற ஆர்டிஸ்டுகள் அனைவருக்கும் இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று தாயாரின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. தாயாரின் மூலம் சில அனுகூல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கணவன் மனைவியின் மூலம் ஏதாவது வியாபாரம் செய்வதற்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று கூட்டு தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு அலைச்சல் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பிரத்யேக தரையில் நீங்க எந்த வேலை செய்தாலும் முடிந்த அளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மற்றவர்கள் ஏதாவது நீங்க கமெண்ட் இருந்தா கூட உங்ககிட்ட பேசி உங்களை டென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக எந்த காரியங்களை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்களும் அதற்கான சில என்கொயரிகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்க ஏதாவது வெளியில போயிட்டு ஏதாவது இருந்தீங்கன்னா வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் வேணும்னே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க.
தேவையில்லாத அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா சில பொருள் இழப்புகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது முக்கிய ஆவணங்கள் அனைத்தையும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க. இல்லாட்டி சில பொருள்கள் எங்கேயாவது வைத்து விட்டு நீங்க தொலைவதற்கான ஒரு மறதி குணத்தால் தொலைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக மற்றவர்களை பேசினீர்களானால் தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஒருவர் இன்று மற்றவர்களை புரிந்து கொண்டு சரதாண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தில் ஒரு அமைதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் இருக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது. இந்த சேமதாரையில் உடல் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, நீண்ட நாட்களாக அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்கும். இன்னைக்கு போய் அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு டாக்டர் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஆயுள் மருத்துவ ஆயுர்வேத சிகிச்சை எடுப்பவர்களும் இன்று ஏதாவது எடுத்தீங்கன்னா அது பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் நீண்ட நாட்களாக ஏதோ முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தேதி கேட்டிருப்பீங்க. அது நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டே போயிருக்கும். இன்னைக்கு நீங்க அதற்கான ஒரு காரிய அனுகூலம் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தள்ளி கொண்டு போயிருப்பவர்கள் இன்று நீங்கள் பேசினீர்களானால் நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து மாப்பிள்ளை பார்க்கும் படலம் பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன் வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு ஏதாவது விசுபரோகம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கடனை கட்டினீங்கன்னா இந்த சேமதாரையில் கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த சேமதாரையில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சேமதாரையில். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் பாதுகாப்பு கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது கொஞ்சம் அசால்ட்டாக எதுவும் செய்ய வேணாம். கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் சேஃப்டியை பின்பற்றி செஞ்சிருக்கீங்கனாலும் அதுவே இன்று உங்களுக்கு ஏற்ற பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேரத்தில் பயணம் செய்வதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. கவர்மெண்ட் எந்த ரூல் போட்டிருக்கோ அந்த ரூல் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீங்க வண்டி ஓட்டும் போது பார்த்துருப்பீங்க, சில பேர் லெப்ட்ல ரைட் சிக்னல் போட்டு ரைட்ல திரும்புவாங்க, ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல திரும்புவாங்க. நீங்க தான் பின்னாடி உஷாரா போய்க்கணும். இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும், அதாவது பண்ணை தொழில் பார்ப்பவர்கள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதிகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகளால் இன்று சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் இருப்பதில் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் பாதுகாப்பு வேண்டி தேவையில்லாத அனைத்து வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. அதாவது விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது.
ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. பெண்கள் ஏதாவது வீட்டுல ஏதாவது காய்கறி வெட்டினா கூட சில கைகளில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஏன்னா கதவு ஜன்னல்ல ஏதாவது கை வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த விபத்து தாரையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே நீங்க இதை பயமுறுத்துறதுக்காக இல்லை இந்த பதிவு. நீங்க ஏதாவது எல்லா காரியங்களும் செய்யும் போதும் கொஞ்சம் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு செயல்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லப்படுகிறது. துலாம் ராசி நேர்களே, துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் செஞ்சிருப்பதாலும் இன்று சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் கொஞ்சம் எந்த ஒரு காரியங்களை செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. அதை சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இன்று முயற்சி செய்தால் மட்டுமே அதில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்கள். மேலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று தொழில் சார்ந்து சில விரைய செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை, முதலீடுக்கு வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படியே நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க. மேலும் இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணபரமும் சிலருக்கு வர வேண்டிய ஒரு தக்க தருணத்தில் வந்து சேர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது ஒரு முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில்களை ஆரம்பிப்பதற்கான ஏதாவது ப்ரீ பிளானிங் ஒர்க் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் முதலீடுகளில் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது அவசியமாகிறது. ஏன்னா உங்க ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் குரு 8ஆம் இடத்தில் இருப்பதாலும் கொஞ்சம் அதாவது எந்த ஒரு காரியத்திலே கொஞ்சம் லாபம் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு இருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் இன்று வெற்றி பெறும் நாளாகவும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த சம்பத்து தாரையில் விசுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் தொகை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் முயற்சி செய்து நீங்க போய் கேட்டீங்கன்னா கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யார்ட்டையாவது ஒரு நண்பரிடம் உதவி கேட்டிருந்தப்ப நீங்க போய் கேட்டா மட்டும்தான் அந்த உதவி செய்வார்கள், இல்லாட்டி நான் மறந்து போயிட்டேன்னு சொல்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவினங்கள் ஒரு பக்கம், சுப விரைய செலவினங்கள் ஒரு பக்கம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது, ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சிறு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் புத்திகாரகனான சந்திர பகவான் ஜென்மத்திலேயே சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சில ஆன்மீகம் சம்பந்தமான சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஷூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்று உருவாகும். ஏதாவது ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஏதாவது டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்று உருவாகும். ஏதாவது வண்டி வாகனங்களை இன்னைக்கு புதிய வண்டி வாகன டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. நாளை நீங்க எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற நாளாகும் என்று அமையும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கிய அதாவது கூலிங்கான பொருள்கள் ஏதாவது சாப்பிடுவதை அதாவது எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல் உபதைகள் ரொம்ப கூலிங்காகி வீசிங் சம்பந்தமான உடல் உபதைகள் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் திருமணம் சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைந்து எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைந்து நல்லபடியாக பேச்சுவார்த்தையை முடித்து அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் புடவைகள் நகை நட்டுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது கூட்டு தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது நீங்க ஏதாவது பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது நகை சீட்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த நகை சீட்டு மெச்சூரிட்டி ஆகி ஏதாவது பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. ஏதாவது டிஜிட்டல் நகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் எந்த காரியங்களை எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் தக்க இடத்தில் அதாவது ஏற்ற இடத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த பரம மைத்திரத்தாரை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் அதாவது நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு வளைகாப்பு போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து தேதி குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வீடு ஏதாவது கட்டியிருப்பீங்க ஃபண்டு இல்லாம வீடு பாதியிலே நின்று போயிருக்கும் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை பாதியிலேயே நின்று போயிருக்கும். இன்னைக்கு அதை கட்டுவதற்கான ஒரு ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. ஏதாவது இன்னைக்கு பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள்ல கிரயங்கள் பாதியிலே நின்று போயிருக்கும். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஆனா கிரயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அது கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இந்த ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்கள் எதிர்பார்த்த சில ஒரு இல்லத்தில் லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது பிளான் அப்ரூவல் வாங்க வேண்டிய ஏதாவது வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது பட்டா சிட்டா மாறுதல் செய்வதற்கான இதை விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஏதாவது சர்வே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது இன்று அதற்கான முயற்சி செய்திருந்தாலும் அது இன்று உங்களுக்கு ஏற்ற நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரை. இந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது ஒரு யாருக்காவது இன்னைக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி வாய்மொழி வாக்குறுதி மூலம் ஏதாவது கடனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சுக போஜனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆன்மீக திருத்தலங்களில் புனித நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் ஒரு 50% காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீதி 50% சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதை இன்று வெற்றிகரமாக முடிப்பதற்கான சில பரிகாரங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதற்கோ, தங்கத்தில் முதலீடு செய்வதற்கோ, அல்லது ஏதாவது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பது, அசையா சொத்துக்களில் நிலம் கரையம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது நிலம் அக்ரிமெண்ட் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதாவது இன்று அமையும். இல்லாட்டி கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது உங்க பேர்ல உங்க வாழ்க்கை துணையின் பொருளை பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். எதுவுமே பண்ணாம உங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. உங்க கையில ஏதாவது அமௌண்ட் கையில காசு வச்சிருந்தாவே அது தேவையில்லாத சில விரைய செலவுகளை உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பதற்காகவே தோன்றும். மேலும் இன்னைக்கு என் கையில காசே இல்லை, நான் எப்படிங்க வீண் விரைய செலவுகள் செய்வர்கள், ஏதாவது கடனை வாங்கியாவது இன்று நீங்கள் வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைன்னா ஒரு கோயில்களுக்கு ஏதாவது திருப்பணிக்கோ அல்லது கோயில் உண்டியிலோ நீங்க ₹1 போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு கோயில் அன்னதானத்திற்கோ சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இல்லைன்னா கருணை இல்லங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது ஏதாவது யாருக்காவது ஒரு வேளை உணவளித்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. இந்த மைத்திர தாரையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஒரு டிஃபனோ லஞ்சோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். சிலர் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகியும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான முடிவு தருவதாகவே இன்று அமைகிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தானவர்களுக்கும் இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது திருமண பேச்சுவார்த்தைகள் முடிந்து திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் தொழிலில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இருந்தாலும் சிலர் ஏதாவது முதலீடு வேண்டிய சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இருந்தாலும் இந்த கடன் வாங்கும்போது கொஞ்சம் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடன் வாங்கினீங்கன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். ஏதாவது முக்கியமா சில டாக்குமெண்டேஷன் எங்கேயாவது வச்சுட்டு நீங்க தொலைந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை, மறதி காரணமாக எங்கேயாவது வச்சுட்டு நீங்க தொலைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு எந்த பொருளையும் கொஞ்சம் நிதானமாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது ஒரு வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கோபமா டென்ஷன் ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. இன்று பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு எல்லோரையும் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த வதைத்தாரையில். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில் முடிந்தளவு எந்த ஒரு செயல்களை செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது
இருப்பதும் அவசியமாகிறது. இல்லாட்டி தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது தொழிற்சாலைகள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். பணிகளில் சிலருக்கு ஏதாவது சோர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் நாட்டமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மற்றவர்களுடைய விவாதங்களை தலையிடுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய ஏதாவது உங்களுடைய கஷ்டங்களை மற்றவர்களிடம் சொல்வதும் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொன்னீங்கன்னா அதுவே அவங்களுக்கு வீக்னஸ் ஆகி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் இதில் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் அதாவது வயதானவர்களும் அல்லது கருவுற்ற பெண்களும் வீட்டில் இருந்திருந்தால் ஏதாவது உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. சாதகத்தாரையை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். தொழிலில் பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். இன்னைக்கு முதலீடு 10 ரூபா போட்டீங்கன்னா 20 ரூபா கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். பிஜி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது அரியர்ஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எழுதி கிளியர் ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த சாதக தாரையில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள் போடுவதற்கு இன்று ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது திருமணம் சம்பந்தமான ஏதாவது வரன் நீண்ட நாட்களாக தடை தாமதங்கள் மூலம் தள்ளி போயிருப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்து திருமண வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் போடுவதற்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அரசு ஒப்பந்தங்கள் சார்ந்து ஏதாவது நீங்க பணி முடித்து விட்டு ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் இந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும் இந்த சாதக தாரையில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் நீங்கள் அதாவது எந்த காரியங்கள் செய்தாலும் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்களில் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு மற்றவர்கள் ஏதாவது உங்களை வேணும்னு டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. எதற்கும் நீங்கள் அசையாமல் கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிதானத்தை பின்பற்றுவதும் அவசியமாகிறது. யாரிடமும் தேவையில்லாத கோபத்தை காட்ட வேண்டாம். வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. டென்ஷன் ஏதாவது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று ஒரு தெரியாத நபர்களிடம் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகினா கூட கொஞ்சம் லிமிட்டா பழகுங்க. உங்களுடைய பர்சனல் விஷயமெல்லாம் மற்றவர்கள்ட்ட ஏதாவது பகிர்ந்து கொண்டீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யேக தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு
செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் தேவையில்லாத சில செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் குடும்பத்தில் சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரத்யேக தாரையில் தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத வேலைகளையும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அப்படி நீங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் எதிர்பார்த்த இடத்தில் பண வரவு திடீர் தன வரவு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. இன்னைக்கு யாரும் முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்கள் முடித்து ஒரு நல்ல பெயர் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் செய்யும் செயல்களில் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரை ஒரு அற்புதமான தாரையாகும். சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் உடல் நலன் கருதி செய்ய வேண்டிய காரியமாக இன்று அமையும். உடல் நலன் கருதி குடும்ப நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இந்த சேமதாரையில் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஒரு மருத்துவம் சார்ந்து ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. டாக்டர்கிட்ட இருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். இன்று போய் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்று மருத்துவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கலாம். அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுப்பவர்களுக்கும் ஆயுள் பாத் எடுப்பவருக்கும் இன்று ஏற்ற நாளாகவும் இன்று அமையும். மேலும் முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் மூலம் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் குடும்பத்தில் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் அதை சார்ந்து சில மாப்பிள்ளை பார்க்கும் படலம் பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு இன்று உருவாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதி ஆகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு ஏற்ற நாளாக இன்று அமையும். இன்னைக்கு நீங்க கடனை கட்டினீர்களானால் கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும் இன்னைக்கு அதை சார்ந்து வசதி வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும் உருவாகிறது. இன்னைக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு பாதுகாப்பு வேண்டி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது. இந்த பாதுகாப்பை நீங்க தவிர்த்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக தக்க பாதுகாப்புடனும் மேலும் அரசின் சாலை விதிகளை பயன்படுத்தி நீங்கள் பயணம் செல்வது அவசியமாகிறது. பாதுகாப்பான பயணங்களை மேற்கொண்டீர்களானால் தேவையில்லாத இடர்பாடுகளை குறைத்துக் கொள்ளலாம்.
மேலும் இன்னைக்கு ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். இந்த விவசாயிகளை பொறுத்தவரை சில விஷ ஜந்துக்களால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகளால் சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பான பயிற்சியை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. விளையாட்டுத் துறையில் இருக்கும் வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்புடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்மு எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணா போதும், இல்லாட்டி தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பெண்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கையில சிறு காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளானே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆவது கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும், பாதுகாப்பான சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும், எதை எடுத்தாலும் ஒரு பாதுகாப்புக்கு சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் செயல்கள் அனைத்திலும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே சனி பகவான், புதன் பகவான், சூரியன் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உறுதியாகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் அது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் இன்றைக்கு நீங்க ஏதாவது தாயாரின் மூலம் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், தாயாருக்கான சில அவர்கள் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு சில நன்மைகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. அரசு சார்ந்து ஏதாவது முயற்சி, எந்த வேலை இருந்தாலும் முயற்சி செய்பவர்களுக்கு அரசு சார்ந்து சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு பேங்க்ல ஏதாவது லோன் கட்டினீங்கன்னா கூட அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று நாம் சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வருமானம் தரும் நாளாக இன்று அமையும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரியாக மாறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கீங்க, அடுத்த பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு ஏதாவது ப்ரீ பிளானிங் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சம்பத்து தாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு, திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சூழல் உருவாகும். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது.
மேலும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். இன்னைக்கு யாராவது ஒரு ஆலோசனை கேட்டா கூட நீங்க உங்களுக்கு சில தப்பான ஆலோசனை கொடுப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். உங்களே குறைப்பு விட்டுருவாங்க. ஆகவே முடிந்த அளவு எந்த காரியங்கள் செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் செய்வது அவசியமாகிறது. அப்படி இல்லாட்டி கூட எந்த வேலையும் செய்ய முடியாம இருந்துச்சுன்னா முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களான தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே போட்டீங்கன்னாலும் பிற்காலத்தில் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருப்பவர்கள் பிற்காலத்தில் அதற்கான ஒரு விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. மேலும் இன்னைக்கு பொறுத்தவரை கடன் வாங்குவதும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலுமாக கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் பாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கூலிங்கான பொருள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத உடல் ரொம்ப கூலிங்காகி அதன் மூலம் சில வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அதாவது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகளும் அதை நிறைவேறாத ஒரு சூழலும் இன்று உருவாகும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில் மீனம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று தொழிலில் சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்று தொழிலில் ஏதாவது போட்டி பொறாமைகள் மூலம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல்கள் இன்று அதிகமாகவே இருக்கும். மேலும் இன்னைக்கு ஏதாவது நீங்க தொழில் ஏதாவது ஒரு ஆஃபரோ வேற ஏதோ கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வியாபாரத்தில் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழலும் புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் தொழிலில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இன்று தள்ளப்படுவீர்கள். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் உங்களுடைய அறிவார்ந்த முயற்சியின் பேரிலேயே இன்று வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை வேலை பார்க்கும் இடத்திலும் யாரும் செய்ய முடியாத சில வேலைகளை நீங்கள் முயற்சி செய்து செய்வதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். அதை சார்ந்து இன்று உங்களுக்கு சில மூத்த அதிகாரிகள் மூலம் சில பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் முயற்சிகளிலேயே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த தாரை நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் 100 விழுக்காடு வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீங்கள் விரும்பிய இடத்தில் பெண் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் மாப்பிள்ளை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தியாகி வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து தேதி குறிப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு நிலம் சார்ந்து வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்கிறவர்கள் ஏதாவது பிளான் அப்ரூவல் பேங்க்ல லோன் கேட்டுவீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு லேண்ட்ல அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அது பேப்பர்ஸ் ஏதாவது பிரச்சனையாகி அக்ரிமெண்ட் ஏதாவது கிரயம் பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இன்னைக்கு போய் நீங்க முயற்சி செய்தீர்களானால் அது கிரயம் ஆவதற்கான ஒரு சூழலும் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்கள் இன்று ஏற்ற லாபங்கள் கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது.
மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், ஆன்மீக திருத்தலங்களில் ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் சிலர் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு, அதாவது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும், பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் நம்மளுடைய முயற்சியின் பேரிலேயே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். சும்மா கையில வச்சிருந்தாலே அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இன்னைக்கு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ, ஏற்கனவே பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகள் வாங்குவது, அல்லது ஏதாவது நகைச்சீட்டு போட்டிருப்பீங்க, அந்த நகைச்சீட்டு கூட இந்த அமௌண்ட்டை கொடுத்து புதிய நகைகள் வாங்குவதோ செய்தீர்களானால் இன்று அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஒரு நிலத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவதோ செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். அப்படியே இல்லாட்டி கூட கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனைவியின் பேரில் ஏதாவது டெபாசிட்டோ அல்லது பிக்சட் டெபாசிட்டோ, குழந்தைகள் பேர்ல பிக்சட் டெபாசிட்டோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தரும். அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். அப்படி இல்லாம கையில காசு வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக யாத்திரக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில்கள், எந்த கோயிலா இருந்தாலும் சரி, கோயில்கள்ல ஒரு இந்த திருப்பணிக்காக சிறு நன்கொடையும் அல்லது ஏதாவது கோயில்ல உண்டியில ஒரு உங்களால் முடிந்த அளவு சிறு தொகை போட்டீங்கன்னாவோ அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். உங்ககிட்ட யாராவது கையேந்தி வருபவர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு முடிந்தளவு ஏதாவது உங்களால் முடிந்த ஏதாவது பள்ளி கல்வி சாதனங்கள், ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், ரப்பர் வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு நண்பருக்கு ஒரு டீயோ, ஒரு லஞ்சோ, ஒரு டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும் இந்த மைத்திர தாரையில். இந்த மைத்திர தாரையில் இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல இடத்தில் வரணமைத்து வாழ்க்கையில் இரண்டாம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த மைத்திர தாரையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். அதாவது நம்ம அஸ்ட்ரோ சேனல்ல உங்க குழந்தைகள் யாருக்காவது ஜாதகங்கள் சாஃப்ட் காப்பியா தேவைப்பட்டா ஆஃபர் பிரைஸ்ல 100 ரூபாய் தான் போட்டிருக்கோம். அதோட ஜாதகங்கள் அனைத்தும் பிறந்த தேதி, பிறந்த இடம், தாய் பெயர், தந்தை பெயர் இவை அனைத்தும் எழுதி அனுப்புனீங்கன்னா, வாட்ஸ்அப்ல தான் அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா அதற்கான பலன்கள் பிளஸ் உங்களுடைய ஜாதகம் சாஃப்ட் காப்பியாக உங்க மொபைலுக்கு அனுப்பி வைக்கப்படும். வாட்ஸ்அப்ல ஆஃபர் பிரைஸ்ல இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே. இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.